உமா மேடம் வராங்க. வருக வருக என வரவேற்கிறோம். சிவாய நம. எல்லாம் நிறைவாகட்டும். பெற்ற தாய் தந்தைக்கும் என் குருமார்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு என்னை வழிநடத்தும் கந்தனை நினைத்து சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனை பச்ச ராகவே கேதவே நமக நமக. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் வள்ளி தேவ சேனாபதியே நமக. இன்றைக்கி நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. கிரகங்களை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, பாவங்களை பற்றி, வாஸ்து, அந்த மாதிரி மனையடி சாஸ்திரம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. நம்ம இன்றைக்கி எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். ஏன்னா பார்க்காம நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ அந்த பஞ்சாங்க அடிப்படையில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திரத்தை வச்சு தான் எடுக்கிறோம். அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா விலங்கு என்னன்னு பார்க்குறோம், பட்சி என்னன்னு பார்க்குறோம், கணம் எல்லாமே பார்த்து தான் நம்ம திருமணத்துக்கு வந்து நம்ம முடிவு செய்கிறோம். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த நட்சத்திர ரீதியாக நம்ம ஜாதக ரீதியாக சில பலன்கள் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த நட்சத்திரம் நிற்கக்கூடிய சார அதிபதியை வச்சு தான் நம்ம நிறைய பலன் எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு ஆலயம்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு ஆலயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மூர்த்தி, அதில் இருக்கக்கூடிய தீர்த்த குளமா இல்லை ஆறான்னு நம்ம எடுக்கிறோம். அடுத்தது ஸ்தல விருட்சத்தை தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த ஸ்தல விருட்சத்தில் தான் அந்த தெய்வம் வந்து அதிகமாக குடியிருக்கக்கூடிய இடமா இருக்கும்போது அந்த தெய்வ அருள் பெற்ற அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போது நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஸ்தல விருட்சத்தை தான் இறைவன் எழுந்தருளக்கூடிய இடம். ஒவ்வொரு கோவிலையும் ஒரு ஸ்தல விருட்சம் கண்டிப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்க அப்படின்னா திரிகோண ஸ்தானங்களான லக்னம், பஞ்சமஸ்தானம், பாகியஸ்தானம் இந்த மூணையும் மெயினாக நல்ல இடங்களாக இருந்ததுனாவே பார்த்திங்கன்னா அந்த ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஜாதகங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரங்களில் அடிப்படையில் வரக்கூடிய விருட்சம் எது, அந்த விருட்சத்தோட அந்த ஸ்தல விருட்சம் இருக்கக்கூடிய மூல கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேஷம், சிம்மம், தனுசு இப்போ இந்த 3 நெருப்பு ராசிகளில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு மட்டும் ஸ்தல விருட்சம் எது, அது எந்த ஆலயத்தில் இருக்குன்னு பார்த்து அது எதுக்காக வழிபாடு பண்ணணும்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அஸ்வினி காலபுருஷன் முதலாம் வீடு மேஷம், மேஷத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினிக்கு பார்த்திங்கன்னா எட்டி மரம் ஸ்தல விருட்சமாக இருக்குது. அப்போ இந்த எட்டி மரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் கோயிலில் இருக்குது. அப்போ நம்ம பாவக ரீதியாக எதை சார்ந்து நம்ம ஜாதகர் கேள்வி கேட்குறாங்களோ அப்போ அந்த அஸ்வினியோட சாரம் இருக்கக்கூடிய அந்த எட்டி மரம் இருக்கக்கூடிய ஸ்தலம் விருட்சம் இருக்க கோயிலுக்கு போய் ஒன்று அந்த எட்டி மரத்தை நம்ம தானமாக வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா முடியலைன்னா வழிபட்டு கூட வரலாம். இதே 2ஆம் பாவகம் உங்களுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த இது சொல்லலாம். இல்லை 7ஆம் பாவகத்தில் அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு சம்மந்தப்படுது அப்படின்னா திருமணம் சார்ந்தும் நம்ம அந்த வழிபாடை சொல்லலாம். அப்போ இந்த ஜாதக ரீதியாக மேஷம் டு மீனம் வரைக்கும் அந்த அஸ்வினி நட்சத்திரம் எந்த பாவகத்தில் தொடர்பு பெறுதோ, எது அவங்களுக்கு வீக்காக இருக்கோ அதை சார்ந்து இந்த வழிபாடுகளும் தானங்களும் செய்ய சொல்லும்போது நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு பலனும் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது 2வது பரணி நட்சத்திரம். பரணி பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் முழு நட்சத்திரம். நெல்லி மரம் வந்து ஸ்தல விருட்சம். அப்போ திருநெல்லிக்காய் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நெல்லிவனநாதரை வழிபாடும் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்தையும் நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த பாவகம் சார்ந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதை சார்ந்து இந்த விருட்சத்தை தானமாகவும் கொடுக்கலாம். போய் வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது 3வதாக கிருத்திகை நட்சத்திரம். அத்திமரம் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நட்டாசீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அத்திமரம் தான் ஸ்தல விருட்சமாக இருக்குது. அப்போ இந்த கோயிலோட ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகள், 3000 வருஷ கோயில் ஆண்டுகள் பழமையான கோயிலாக வந்து நம்ம புராண புத்தகத்திலேயே இருக்குது. அடுத்தது மகம் நட்சத்திரம். இது வந்து ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா ஆலமரம். அப்போ இந்த ஆலமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய கோயில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் கோயிலில் ஸ்தல விருட்சமாக இருக்குது. அப்போ இந்த மகம் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய நாளில் போய் அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அடுத்தது தானமாகவும் கொடுத்துடலாம். அது மூலமாக உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பூரம் நட்சத்திரம்.
இதோட ஸ்தல விருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பலாமரம். குற்றாலநாதர் கோவிலில் பலாமரம் தான் ஸ்தல விருஷமாக இருக்குது. அடுத்தது உத்தரம் நட்சத்திரம், அவரி மரம் தான் உங்களுக்கு ஸ்தல விருஷம். அப்போ இந்த அவரி மரம் பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புகலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயிலில் தான் இந்த ஸ்தல விருட்சம் இருக்குது. அப்போ உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த மரத்தையும் நம்ம சுற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அக்னீஸ்வரரையும் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது இந்த ஜென்மத்தில் அவங்க எதுக்காக பிறப்பு எடுத்தாங்களோ அதுக்குண்டான சாதனைகள் புரிவதற்குண்டான வாய்ப்புகள் அந்த தெய்வ கடாட்சத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிற எந்த வித மாற்றமும் கிடையாது. அடுத்தது 7வது மூலம் நட்சத்திரம். இதோட ஸ்தல விருஷம் பார்த்தீங்களா மராமரம். இந்த மராமரம் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயிலில் தான் மராமரம் வந்து ஸ்தல விருஷமாக இருக்குது. அப்போ இந்த மகன் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நல்ல சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பூராடம். பூராடம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தல விருட்சம் வஞ்சி மரம். அப்போ இந்த வஞ்சி மரம் இருக்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதர் திருக்கோயில் திருவாஞ்சியம். அப்போ இந்த ஸ்தல விருஷம் இருக்கக்கூடிய கோயிலில் போய் நம்ம ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அவங்க பிறந்த தமிழ் மாதத்தில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது தடைகள் விலகி தொழில் சார்ந்து பதவி உயர் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி கர்ம காரியங்களில் வந்து குறையும். தான தர்மங்கள் நிறைய செய்யக்கூடிய அந்த புண்ணிய பலன்கள் செய்யக்கூடிய பாக்கியம் நிறைய கிடைக்கும். எதிர்பார்த்து இவங்க என்னெல்லாம் நினைக்கிறதுக்காக இந்த பூமியில் பிறவி எடுத்தாங்களோ அது எல்லாமே செய்யறதுக்கு இது வரைக்கும் தடையாக இருந்தது அப்படின்னா அதற்கு பிறகு சாதிக்கக்கூடிய நிலைமையையும் அதுக்குண்டான பலன்களையும் அந்த தெய்வம் கொடுக்குறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அடுத்தது உத்திராடம் நட்சத்திரம். பலாமரம் தான் இதோட ஸ்தல விருட்சம். குற்றாலநாதர் கோயிலில் தான் பலாமரமும் இருக்குது. அப்போ ஜாதக ரீதியாக நம்ம அவங்க ஜாதக ரீதியாக அந்த கிரக நிலையை தெரிஞ்சு அவங்க வழிபாடு என்ன பண்ணணும், பரிகாரம் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு அதே மாதிரி பஞ்சபூத அடிப்படையில் நிலம், காற்று, ஆகாயம் அந்த மாதிரி தத்துவ அடிப்படையிலையும் நம்ம எடுத்து நம்ம பரிகாரம் சொல்லும் பொழுது அது நல்ல ஒரு 90-99% கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க நம்மளும் போகணுங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ எந்த பாவகம் சார்ந்து நம்ம அவங்களுக்கு பலன் சொல்கிறோமோ அந்த பாவகம் வந்து நெருப்பு ராசியில் இருக்கா, நில ராசியில் இருக்கா, நீர் ராசியில் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட வீட்டை கிழமையாக எடுத்துக்கணும். இப்போ மேச ராசியில் எடுக்கிறோம் அப்படின்னா அது செவ்வாய் கிழமையாக எடுத்துகிட்டு அதே செவ்வாய் அம்சத்தில் வந்து எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்து அது ஓரையாக எடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது 100% கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கிடைக்கிற மாதிரியெல்லாம் போகக்கூடாது. காலையில் ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம் அந்த மாதிரிலாம் போகாமல் இப்போ ஒரு சஷ்டி விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கு நீங்கள் போய் வழிபடுறதுக்குள்ள பழக்கம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா அதை காலையிலேயே தான் நீங்கள் அந்த வழிபாடு செய்யணும். இப்போ 8 to 9, 9 to 10 அந்த கால நிர்ணயத்தை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு மந்திரங்கள் சொன்னாலும் நம்ம தொடங்கும் போது இப்போ இன்றைக்கி 11 மந்திரம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அந்த 11 சொல்லிகிட்டே வரணும். அந்த வழிபாடுங்கிறது ஒரே கிழமை, ஒரே நாள் எண்ணிக்கையில் வரும்போது பார்த்திங்கன்னா வியக்கத்தக்க பலன்கள் கண்டிப்பாக கிடச்சிருக்கு. நம்ம சொல்லி வாடிக்கையாளர்களும் பயனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அதை நிதர்சனமாக நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அப்போ அந்த கிரகம் இருக்கக்கூடிய நாளையும் ஓரையும் நம்ம முறையாக பயன்படுத்தி அந்த பஞ்சபூத சக்தியும் உள்ளே எடுத்து அதுக்குண்டான வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயம் அறக்கட்டளை சார்பாக ரவீஷ் ஜெயக்குமார் ஐயாவிற்கு நன்றி சொல்கிறேன். சிவாய நம. உமா மேடமுக்கு அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்.